இயேசு ஏன் பிறந்தாருன்னா உன் வியாதியை மாற்ற, உன் பலவீனத்தை மாற்ற, உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற இயேசு பிறந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். சரி, ஒரு இடத்துல 38 வருஷமா அப்படியே படுத்தே கிடக்குறாங்க. உதவிக்கு ஒருத்தர் கூட இல்ல. அல்லேலூயா. மாத்திரை கூட வாங்குறதுக்கு என் வீட்டுக்காரர் வர மாட்டேங்கிறாரு பாஸ்டர். அந்த மனுஷன்ட சொல்லி சொல்லி ஒரே கவலையா இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு தலைவலியா இருக்கு. ஒரு வரட்டியாவது வச்சு தர மாட்டியா நீயே அப்படின்னு தான் வீட்டுக்குள்ள சத்தம் கேட்கும். கரெக்டுங்களா? அப்படிதான் சொல்லி கேட்கும். இந்த மனுஷன் சொல்லி சொல்லி ஒரு டோலா மாத்திரம் வாங்கி தர மாட்டியா நீயே. என்னது? ஒரு டோலா மாத்திரம். ஒரு நான் இவ்வளவு தலைவலியா இருக்கிறேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு கருப்பு டீயை போட்டு தர மாட்டியா, ஒரு இஞ்சி தட்டி போட்டு அப்படின்னு வீட்டுல கேட்பானா. 38 வருஷமா எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா, என்னை யாராவது குணப்படுத்துவாங்களா, எனக்கு யாராவது ஏதாவது செய்வாங்களான்னு ஒரு இடத்துல படுத்திருந்த மனுஷனை இயேசு தேடி போனார். அல்லேலூயா. எஸ், நான் ஜீசஸ் அவனை இங்க வர சொல்லுங்க அப்படி சொல்லல. என் ஏசப்பா யார் தெரியுங்களா? அவன் கிட்ட போனாருங்க, அவனை தூக்கி விட்டாருங்க. 38 வருஷமா உதவிக்கு யாரும் இல்லாத மனுஷனை தேடி போகதான் இயேசு பிறந்தார். எவ்வளவு பேருக்கு புரியுது? இப்ப சொல்லுங்க, நீங்க தேடி வரல, அவர் தேடி வந்தார். சார், நான் தான் பெரிய ஆளு, நான் வந்து இருக்கிறதுலயே நிறைய பணம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்கம் கண்ணை முடிக்கிற மாதிரி. எனக்கு நெஜுவலி வந்துடக்கூடாது, இல்ல அப்படி இப்படி இன்கம் டாக்ஸ் யாராவது வந்துடக்கூடாது. சொல்லுங்க, நான் நிறைய பணம் வச்சிருக்கிறேன், இப்ப கூட பீரோ சாவியில லாக் பண்ணேன், அதான் நான் விசாரிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியா? இங்க இருக்கிறதுலயே இந்த மேட்டுப்பாளையத்திலே தாசம்பாளையத்தில் நான் தான் எஜுகேட்டட், ஐ ஸ்டடி, நிறைய டிகிரி நான் படிச்சிருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. சரி, அது போகட்டும், விடுங்க. இருக்கிறதுலே நான் தாங்க ரொம்ப பலசாலி, ஒரு வியாதி எனக்கு வராதுங்க அப்படின்னு சொல்றேன். கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நான் இப்படிதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வியாதியே இல்லாதவங்க கை தூக்குங்க. இப்ப பாருங்க, பணமும் இல்ல, அறிவும் இல்ல, உலக அறிவும் நம்மளுக்கு இல்ல, ஆனா உங்களை தேடி இயேசு வந்தாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை போக, வெளியில இருக்கிறவங்களை கேளுங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்குது. என்ன இருக்குது? பணம் இருக்குது, வசதி இருக்குது, நல்ல உடல்கள் இருக்குது. அவனை தேடி போகல. என்னை யாராவது நேசிப்பாங்களான்னு கேட்டீங்களே, உங்களை தான் இயேசு நேசித்து பிறந்திருக்கு. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க.